வணக்கம் நேயர்களே, சிவக்கலை யோகா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு சிவக்கலை யோகா யூடியூப் சேனல். சிவக்கலை யோகா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்பது உங்கள் பிரபு மற்றும் இளந்தமிழன். இன்னைக்கு நாம குழந்தைகளுக்கான ஆசனங்கள் சீரியஸா பார்த்துட்டு வரோம். அதுல இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய ஒரு ஆசனம் குழந்தை ஆசனம் பார்ப்போமா? இன்னைக்கு நம்ம என்ன ஆசனம் பார்ப்போம்? ஓகே, குழந்தைகளுக்கான ஆசனம் அப்படின்னு வரப்போ குழந்தை ஆசனம் பார்க்கலன்னா எப்படி பாத்துருவோமா? உட்காருங்க. இப்போ பாலாசனம். பாலாசனம் எப்படி பண்ணணும்? இப்படி நேயர்களுக்காக இந்த சைட்ல ஒண்ணு பண்றோமா? சரி, இப்போ நல்லா இப்படி படுத்துக்குங்க. படுத்துங்க. இப்போ காலை தூக்குங்க. காலை கைய உள்ள பிடிங்க. வலது காலை வலது கை பிடிங்க. அப்படியே இடது காலை பிடிச்சிங்க. பிடிச்சிக்கிட்டு இந்த முட்டி ரெண்டும் வயிறுக்கு பக்கத்துல தரையை தொடரும். அவ்வளவுதான். அப்படியே வச்சு. இதுதான் பாலாசனா. ஹாப்பி பேபி போஸ். குழந்தை சைல்டு போஸ்ல இப்படிதான் இருக்கும். அதுங்க அவங்களாவே கால்களை பிடிச்சிக்கிட்டு ஆனந்தமா நல்லா விளையாடிக்கிட்டு ஜாலியா இருப்பாங்க. ஸோ இந்த ஆசனம் பண்றது மூலியமா என்ன ஆகும் அப்படின்னா, வயிற்றுல இருக்கக்கூடிய உறுப்புகள்லாம் நன்கு வேலை செய்யும். சக்கரங்கள், மூலாதார சக்கரங்கள், சுவாதிஷ்டான சக்கரங்கள், மணிப்பூர சக்கரங்கள் எல்லாம் நன்கு இயங்க இருக்கும். ஸோ அதற்கான ஒரு ஆசனம் தான் அந்த ஆசனம். மலம் கூட சரீரமா வரக்கூடிய ஆசனம். நம்ம அடுத்ததாக இந்த சைடு வாக்குல பாத்துருவோமா? எந்திரிச்சு உட்காருங்க. அப்படி உட்காரு. இந்த பக்கம் தலைவை. இப்படி உட்கார. இப்ப அதே போல பாலாசனம் பண்ணுங்க. ஹாப்பி பேபி போஸ், சைல்டு போஸ். இதுதான் குழந்தை ஆசனம். இந்த குழந்தை ஆசனத்துல அப்படியே ஓகே, அப்படியே கண்ண முடியுங்க. ஆசனம் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு அவங்க எவ்வளவு ஜாலியா பண்ண முடியுமோ அவ்வளவு ஜாலியா பண்ணட்டும். அந்த பொதுவாக ஆசனம் பண்ணும்போது அசையக்கூடாது, பொறுமையா நிதானமா ரிலாக்ஸா பண்ணணும். அதெல்லாம் குழந்தைகிட்ட எடுபடவே படாது. அவங்க எந்த அளவுக்கு ஜாலியா பண்ணணுமோ அந்த அளவுக்கு ஜாலியா பண்ணட்டும். அப்பதான் அவங்களுக்கும் அந்த அந்த யோகாவை அவங்க வழியில எடுத்துட்டு போக முடியும். ஓகேவா? பேபி போஸ் பண்ணியாச்சு. அடுத்ததான் நம்ம என்ன பண்ணலாம்? எந்திரிச்சு உட்காருங்க. எந்திரிச்சு உட்காருங்க. அடுத்ததுன்னா யோகா பண்ணலாம். திருக்குறள் ஆசனம். திருக்குறள்னு ஒரு ஆசனம் இல்ல, யோக முத்ராசனம் நம்ம பார்க்க போறோம். சாதாரணமா உட்காருங்க. வலது காலை எடுத்து நீங்களே பண்ணுங்க. வலது காலை எடுத்து இடது தொடமல வைங்க. இடது காலை எடுத்து புரியுங்க. இந்த கால் இப்படி கொஞ்சம் உள்ள வரணும். கிட்ட கொண்டு வாங்க. அவ்வளவுதான். குழந்தைகள் அவங்களாவே விருப்பப்பட்டு பண்ணும்போது நன்றாக பண்ணுவாங்க. ஓகே, ரிலாக்ஸ். இப்போ கைகளை பின்னாடி கட்டிக்கிட்டு இப்போ தலையை தரையில தொடுங்க. யோக முத்ராசனம். கையை தூக்கி மேல தூக்கிங்க. மேல பிடிச்சிக்கலாம், இல்ல சாதாரணமா இருக்கலாம். இதுதான் யோக முத்ராசனம். இந்த யோக முத்ராசனம் பண்றது மூலியமா அடியில் வயிறுல இருக்கக்கூடிய உறுப்புகள்லாம் அங்க வேலை செய்யும். என்னாச்சு? அந்த ஒரு பொசிஷன்ல இருக்கு. போதுமா? அப்ப பண்ணுங்க. நேர்கள்லாம் உங்களை பார்த்து பண்ணுவாங்கல்ல. வெரி குட். ஸோ அந்த மாதிரி அவங்க விருப்பப்படி என்ன பண்றாங்களோ நீங்க விட்டுருங்க. அவங்க விருப்பப்படியே பண்ணட்டும். ஓகே, யோக முத்ராசனம் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த ஆசனம் பண்ணீங்களா? ஓகே. இல்ல, சுத்த பச்சிமோதம். ஓகேவா? காலை பிடிச்சிங்க. சுத்த பாதகஸ்தம் சொல்லலாம். காலை நீட்டிங்க. இல்ல காலை நீட்டிங்க. அவ்வளவுதான். காலை நீட்டிங்க. அவ்வளவுதான். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். ஓகே, ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஓகே, ரிலாக்ஸ். இப்போ அடுத்ததாக நம்ம சர்வங்காசனம் பார்க்க போறோம். சர்வங்காசனம் எப்படி பண்றது பாத்துருவோமா? இப்போ கால்களை மேல தூக்குங்க. இங்க வரணும் காலு. ஓகே, இடுப்பை பிடிங்க. குழந்தைங்களுக்கு நீங்க அடியில இப்படி பிடிச்சிங்க. இடுப்பு பிடிச்சிங்க. இடுப்பை இப்படி பிடிக்கணும். இப்படி பிடிச்சிக்கோ. இப்படி பிடிச்சிக்கோ. இடுப்பு பிடி. இல்ல பத்மாசனம் இப்ப வேணாம், அடுத்தது பண்ணலாம். மேல தூக்கிங்க. இடுப்பு பிடிச்சிக்கோ. அப்படி இல்லப்பா. அப்படிதான். இது சர்வங்காசனம்.
அப்படியே கட்டவர். சர்வங்காசனா சர்வ அங்கம், உடல்ல இருக்கக்கூடிய மொத்த அங்கமும் வேலை செய்யும். அதுதான் இந்த ஆசனம். இந்த ஆசனம் பண்ணினா உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளையும் வேலை செய்யும். அதுதான் இந்த ஆசனம், சர்வங்காசனம். ஓகே, இப்போ சர்வங்காசனத்துல பத்மாசனம் பார்த்துருமா? போடுங்க பத்மாசனம். பத்மாசனம் போடுங்க. வலது காலை ஃபர்ஸ்ட் மாடிங்க, அடுத்தது இடது காலை உள்ள மாடிங்க. ரொம்ப ஈஸியா பண்ணுவாங்க குழந்தைங்களாம். இது சர்வங்க பத்மம். காலை மேல தூக்குங்க. அதாவது இந்த பொசிஷன்ல அப்படியே தூக்குங்க, அவ்வளவுதான். சர்வங்க பத்மானத்துல அப்படியே இருப்பா ரிலாக்ஸ் பண்ணுப்பா. நல்லா முடிச்சு இருங்க, ரிலாக்ஸ், பொறுமையா பண்ணுங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்க, நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்க. அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம்? ஏகபாதம் பண்றீங்களா? வேணாம், ஏகபாதம் வேணாம். இது பட்டர்ஃபிளை போஸ், குழந்தைகளுக்கான ஆசனம். பட்டர்ஃபிளை போஸ் இப்படி போச்சுங்க. கையில் இப்படி கோர்த்துக்குங்க. இப்படி கோர்த்துக்கிட்டு காலை போட்டுக்கிட்டு 1 2 3 அங்க நேரா பார்த்து பண்ணுங்க. குழந்தைங்களே நீங்களும் இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லுங்க. இந்த மாதிரி பண்ணா மூலாதார சக்கரங்கள் இயங்கும், நல்லா பசி எடுக்கும், உடலுக்கு நல்லா ஆரோக்கியமா இருக்கும். இது என்ன போஸ்? பட்டர்ஃபிளை போஸ், பட்ட கோணாசனா. இப்போ கால்களை கிட்ட வச்சுங்க. கிட்ட வச்சுக்கிட்டு மூச்சை விட்டவாறு அப்படியே தலை எடுத்து போய் தரையை தொட்டு கைகளை நேரா நீட்டிங்க. கைய அப்படியே இருங்க. இதுதான் பட்டர்ஃபிளை போஸ். ஓகே, வஜ்ராசனம். தொட மேல கை வச்சுக்கோ. நல்ல மூச்சு எடுத்து விடு. கண்ணு மூடு. வஜ்ராசனம் சொல்லு. வஜ்ராசனம் பண்ணா நமக்கு வந்து வைரம் போன்ற மனது கிடைக்கும். வைரம் போல மனசு உருவாச்சுன்னா, நம்ம எந்த வேலையிலையும் திடகாத்திரமாக செய்ய முடியும். ஓகே, குழந்தைங்களுக்கு முன்னாடி சில கடினமான வார்த்தைகள்லாம் சொல்லிக் கொடுங்க. அப்பதான் குழந்தைகள் அந்த விஷயங்களை கத்துப்பாங்க. நீங்களும் குழந்தைகள் போல பேசக்கூடாது. குழந்தைகள் பேசுறாங்கன்னா அவங்களுக்கு கடினமான வார்த்தைகள் சொல்லும் போதுதான் அவங்களுக்கு வந்து பேச்சு திறனும் நல்லா அதிகரிக்கும், செயல் திறனும் நல்லா அதிகரிக்கும். ஓகே, இப்போ இது பேர் என்ன ஆசனா? வஜ்ராசனா. வஜ்ராசனம் பண்ணா என்ன ஆகும்? உடம்புக்கு தெம்பு கிடைக்கும், வைரமான மனது கிடைக்கும். வைரத்தை உடைக்க முடியுமா அவ்வளவு சீக்கிரம்? முடியாது. வைரம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதை எப்படி உடைக்க முடியும்? அந்த அளவுக்கு மனசு ஸ்ட்ராங்கா இருக்கும். அதை அவ்வளவு சீக்கிரம் உடைக்க முடியாது. அதுதான் இந்த ஆசனம். வைராசனம் சொல்லலாம், இல்ல வஜ்ராசனம். ஓகே, அதான். ஓகே, நல்லா மூச்சு தூணுங்க. இப்போ அது மேல முட்டி போட்டு உட்காருங்க. இப்ப நம்ம செய்ய போறது மகாமுத்ரா, மகாமுத்திராசனம். இப்ப அப்படியே தலை எடுத்துட்டு வந்து தரையில வைங்க. இதுக்கு பேர் தான் மகாமுத்ராசனம். ஓகே, ரிலாக்ஸ். எந்திரிச்சு உட்காருங்க. எந்திரிச்சு நேரா உட்காருங்க. இன்னைக்கு நேர்களுக்கு நம்ம ஹாய் சொல்றோம். அதுல நமக்கு இன்னைக்கு என்னென்ன ஆசனம் பார்த்தோம் சொல்லுங்க. வஜ்ராசனம், கூர்மாசனம் பார்த்தோமா? ஓகே, அடுத்தது பாம்பாசனம் பார்த்தோமா? சர்ப்பாசனம் இல்லையே, அது போன வீடியோ. இப்ப இதுல என்ன பண்ணும்? சர்வங்காசனம் பார்த்தோமா? சர்வங்காசனம், காலை தூக்கி தலைக்கு மேல நிறுத்தினீங்களா? அடுத்தது என்ன ஆசனம்? பத்ம சர்வங்கம் பார்த்தோமா? சர்வங்காசனத்துல பத்மாசனம் போட்டியா? அப்புறம் யோக முத்ராசனம் பார்த்தோமா? காலை மடிச்சு தலையை தரையில வச்சிங்களா? சோ இந்த மாதிரி நிறைய ஆசனம் பார்த்தோமா? ஓகே, இந்த மாதிரி ஆசனங்கள் டெய்லியும் நீங்களும் பண்ணணும்னு சொல்லுங்க. வெரி குட். நாங்க இப்ப போயிட்டு வரோம். டாடா பை பை சொல்லுங்க. ஓகே நேயர்களே, இன்னைக்கு நம்ம பல்வேறு விதமான ஆசனங்களை பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் குழந்தைகளுக்கான ஆசனங்கள் சீரியஸ்ல நம்ம அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.